வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் எட்டப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதி உத்தேசங்களை அமல்படுத்த வகை செய்யும் நிதி மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் உத்தேசம் குறித்து ஆராய்வதற்கான கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் SC/ST மாணவர்களுக்கு முழு கல்வி உதவித்தொகை மற்றும் மத்திய அரசின் உதவித்தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் எட்டப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட 100 நாள் தீவிர காசநோய் ஒழிப்பு இயக்கம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான முக்கிய அடித்தளமாக இந்த இயக்கம் அமைந்ததாக கூறியுள்ளார். இந்த 100 நாள் இயக்கம் புதுமையாக்கத்தின் சக்தியை வெளிப்படுத்தி இருப்பதுடன் காசநோயை ஒழிப்பதில் மக்கள் பங்கேற்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இருப்பதாக திரு JP நட்டா தமது கட்டுரையில் கூறியிருந்தார். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதி உத்தேசங்களை அமல்படுத்த வகை செய்யும் நிதி மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இம்மசோதா மீது அவையில் இடம்பெற்ற விவாதங்களுக்கு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பதில் அளிக்கையில், வரி செலுத்துவோரை கௌரவித்து வர்த்தகம் புரிவதை எளிமையாக்க ஏதுவாக முன் எப்போதும் இல்லாத வரி சலுகைகள் இம்முறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய வரி விதிமுறைகளின்படி 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வருமான வரி இல்லை என்பதை நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து ஏற்றுமதி துறையின் போட்டித்திறனை மேம்படுத்தும் வகையில் கச்சா பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 35 பொருட்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வேறு 28 மூலதன பொருட்களுக்கும் வரிவிலக்கு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக காங்கிரஸ் உறுப்பினர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் இதர எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு நிதி விடுவிக்கப்படவில்லை என இம்மாநிலங்களைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதால் அவையில் அமளி மற்றும் ஒத்திவைப்பு ஏற்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் உத்தேசம் குறித்து ஆராய்வதற்கான கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பதவிக்காலம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி வார முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழுவின் தலைவர் திரு PP சௌத்ரி இது தொடர்பாக இன்று மக்களவையில் கொண்டு வந்த தீர்மானத்தை அவை ஏற்றுக்கொண்டது. மத்திய சிறுபான்மையர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் இன்று புதுடெல்லியில் மாநில சிறுபான்மையர் ஆணையங்களுக்கு இடையிலான மாநாட்டை தொடங்கி வைத்தார். தேசிய பழங்குடியினர் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் வல்லுநர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொண்டு பழங்குடி மக்களின் கல்வி மற்றும் அதிகார பங்கேற்பு குறித்து விவாதிக்கிறார்கள். பழங்குடி சமூகத்தினருக்கு சம வாய்ப்பு மற்றும் அதிகார பங்கேற்பு வழங்குவதற்கான உத்திகள் குறித்தும் மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. புதுடெல்லியில் வரும் 29 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த ஆசிய யோகா சாம்பியன் பட்ட போட்டிகள் அடுத்த மாதம் 25 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரம்ஜான் நோன்பை கருத்தில் கொண்டு பல்வேறு சர்வதேச அணிகள் விடுத்த கோரிக்கை அடிப்படையில் இவ்வாறு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தினால் இந்திய விளையாட்டு ஆணையம் மற்றும் யோகாசன பாரத் அமைப்புடன் இணைந்து ஆசிய யோகா சாம்பியன் பட்ட போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்திய கலாச்சார மரபுகளின் முக்கிய பகுதியான யோகாவை சர்வதேச விளையாட்டாக மேம்படுத்தும் நோக்கத்துடன் 16க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்க உள்ளன. மும்பையில் மே 1 முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள ஊடகம் மற்றும் கேளிக்கை துறைக்கான வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் வெற்றிக்கு பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக படைப்பாளர்களுக்கான சிறந்த மேடையாகவும் துறை தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் சந்திப்பாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாடு சர்வதேச கேளிக்கை துறையின் எதிர்காலத்தை மாற்றி அமைப்பதாக திகழும் என்றும் வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார். அனிமேஷன், கேமிங், காமிக்ஸ் உள்ளிட்ட துறைகளில் உலக சக்தியாக இந்தியாவை மேம்படுத்த இம்மாநாடு உதவும் என்றும் அக்ஷய்குமார் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AAR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் SC/ST மாணவர்களுக்கு முழு கல்வி உதவித்தொகை வழங்கும் பணிகளையும் மத்திய அரசின் NSP கல்வி உதவித்தொகை வழங்கும் பணிகளையும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணகுமார் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் அனைத்து 4 பகுதிகளில் மொத்தம் 561 பள்ளி கல்லூரிகளில் பயிலும் 19,893 மாணவ மாணவிகள் இதனால் பயன்பெறுவார்கள் என்று அரசு செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது.
புதுச்சேரியில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவினருக்கான இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு குறித்து மத்திய அரசை கேட்டு முடிவெடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்த அவர், இடபிள்யூஎஸ் குறித்து இதுவரை கணக்கெடுப்பு இல்லை என்றும் கூறினார். மீனவ சமுதாயம் மீது அரசுக்கு அக்கறை உள்ளதாகவும், மீனவ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை அரசு கண்டிப்பாக பெற்றுத்தரும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். முன்னதாக திமுக உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி இடஒதுக்கீடுகள் குறித்து அவையில் கேள்வி எழுப்பி பேசுகையில் 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டில் பல தவறுகள் நடப்பதாகவும், இடபிள்யூஎஸ் பிரிவினரை தேடி கண்டுபிடித்து இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆர் சிவா கூறினார். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் கல்விக் கடன் தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் தள்ளுபடி செய்யப்படுமா என்று திரு சிவா கேட்டதற்கு, பாட்கோ மூலம் இவர்கள் பெற்ற கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்தார். பூஜ்ய நேரத்தில் பெண் உறுப்பினர் திருமதி சந்திரபிரியங்கா பேசுகையில், இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் மகளிர் காவல் நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் திட்டத்தையும், பாம்பு கடி மற்றும் மின்சாரம் தாக்கி இறந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான இன்சூரன்ஸ் திட்டத்தையும் அரசு அமல்படுத்தியிருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இத்திட்டங்களுக்கான பிரீமியம் தொகையை அரசே செலுத்தும் என்றும் அவர் இன்று சட்டப்பேரவையில் தமது துறைகளுக்கான மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் கூறினார். விவசாயிகளுக்கு ஸ்மார்ட் அட்டை வழங்கப்படும் என்றும், லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை அருகே ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்படும் என்றும், மதகடிப்பட்டு சந்தை உழவர் சந்தையாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் கடன் தொகை ரத்து செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார் தமது துறைகள் மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கையில், புதுச்சேரியில் ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர பொருளாதாரத்தில் பின்தங்கிய பயனாளிகள் 3000 பேருக்கு இலவச மனைப்பட்டாக்கள் இவ்வாண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வழங்கப்படும் என்றார். ஆதிதிராவிட நலத்துறையில் நிதியை செலவிடும் விகிதம் நடப்பாண்டில் 100% நெருங்கி வருவதாகவும் அவர் கூறினார். சிவப்பு குடும்ப அட்டை வழங்குவதில் தற்போதுள்ள விதிமுறைகள் நடப்பு தேவைகளுக்கு ஏற்ப திருத்தப்படும் என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் பதில் உரையில் கூறினார். நியாய விலைக் கடை இல்லாத பகுதிகளில் புதிய கடைகள் அமைக்கப்படும் என்றும், ரேஷன் கடைகளில் ஹேண்ட்லிங் கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் ஊழியர் சம்பளம், கடை வாடகை போன்ற செலவுகளை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், அந்தந்த மாதத்திற்குரிய இலவச அரிசி அந்தந்த மாதமே வழங்கப்படுவதை அரசு உறுதிப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தராக அண்மையில் பொறுப்பேற்ற பேராசிரியர் பி பிரகாஷ் பாபு இன்று ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றங்களுக்கான வாய்ப்பு குறைவுதான் என்றாலும், நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையும் ஈரப்பதமும் அதிகமாக உள்ள நிலையில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் இன்று மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் குஜராத், பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. விசாகப்பட்டினத்தில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை தோற்கடித்தது. 2027ஆம் ஆண்டு AFC ஆசிய கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் பங்கேற்கும் அணிகளை தேர்ந்தெடுக்க ஷில்லாங்கில் இன்று மாலை நடைபெறும் முக்கியமான 3ஆம் சுற்று போட்டியில் இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக மோத உள்ளது. மாலத்தீவு அணியுடன் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற நட்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்ற முனைப்புடன் இந்திய கால்பந்து அணி இன்றைய போட்டியில் களம் இறங்குகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் தன்தேவாடா மாவட்ட வனைப்பகுதியில் இன்று மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சம்பவ இடத்திலிருந்து மாவோயிஸ்டுகளின் உடல்களையும் பல்வேறு ஆயுதங்களையும் மற்றும் வெடிமருந்துகளையும் கூட்டு பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளனர். வனப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசநோய்க்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்தில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்கள் எட்டப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதி உத்தேசங்களை அமல்படுத்த வகை செய்யும் நிதி மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் உத்தேசம் குறித்து ஆராய்வதற்கான கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் SC/ST மாணவர்களுக்கு முழு கல்வி உதவித்தொகை மற்றும் மத்திய அரசின் உதவித்தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.